ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படி இல்லை, எங்கே போகிறோம் அப்படின்னாக்கி உவரிக்கு போகிறோம். சரியா? காலையில் 4:30க்கு எழும்பி அலாரம் வச்சு வந்தாச்சு. வீட்டில் டீ தண்ணி தானே குடிக்கல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையில் டீ குடிக்கலான்னு வண்டியை நிறுத்தியாச்சு. எங்கே நம்ம இந்த ரோட் எந்த ரோட்டில் போவோம்? இந்த ரோடா? காலையில் இந்த பனிக்கும் குளிருக்கும் சுட சுட டீ குடித்தது அப்படி தேவாமிரதமாக இருக்குது. குளிரே போயிடுச்சு. வண்டியில் போகலாங்கவும் மழை பெய்துட்டு எல்லாரும் தொப்பி ஷாலு எல்லாம் வச்சுட்டு கிளம்பிட்டப்பா. இது என்ன கோயில் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த கோயில் சிரட்டை பிள்ளையார் கோயில். ஒவ்வொருக்கு போகிறவங்கெல்லாம் இங்கே வந்துட்டு தான் போவாங்க. ஏன்னா கோயிலுக்கு போகிற பாதையிலேயாக்க இந்த கோயில் இருக்குது. ஒவ்வொருக்கு போகிற பாதையில் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு என்ன வந்துச்சுன்னு சாமி கும்பிட்டுட்டு தௌப்பனு மூலம் அங்கே போய் இருக்கிறத பார்த்தீங்களா? இவங்க சுவாலியே இப்படி தான் ஊரியோ ஒன்றையுமே எடுத்தே தர மாட்டாங்க. நம்மளையே தான் எடுக்கணும். இந்த சிரட்டை பிள்ளையார் கோயிலில் எப்போ விசேஷம் அப்படின்னு போட்டுருக்கு பாருங்க. கண்ணாடி போடு, கண்ணாடி போடு, ஸ்டைலாக போடு, கண்ணாடி. நீங்கள் என்னத்துக்கு போடுறீங்க கண்ணாடி? வெயில் அடிச்சு கொண்டு போவோம். கண்ணாடி கையில் வச்சு இதுதான் சிரட்டை பிள்ளையார் கோயில் நுழைவாயில். இங்கே நிறைய ஆலமரம், அரச மரம் எல்லாமே இருக்குது. எவ்வளோ வண்டி நிற்கி பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது அந்த இடம் பார்க்கறதுக்கே. அப்புறம் இது எந்த இடம் அப்படின்னாக்கி இதுவும் அப்படி தான். கோயிலுக்கு ஒவ்வொருக்கு போகிற பாதையில் இருக்கக்கூடிய ஒரு முத்தாரம்மன் கோயில். இங்கே கோயில் திருப்பணி நடக்குதுன்னு நினைக்கிறேன். பெயிண்டிங் வேலை அந்த மாதிரி வேலை நடக்குது. அதனால் அடைச்சிருக்காங்க மேலெல்லாம். ஆனால் ரெகுலராக கோயிலில் பூஜைலாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பார்த்திங்களா? ஆளுக்கு முந்தி சாமி கும்பிட்டுறது இங்கேயும் வெளியே நிற்கிறத நம்மளை கண்டுக்கவே மாட்டாவ. நம்ம தான் இந்த ஃபோனை தூக்கிட்டு எங்கேனாலும் போகிறது. நானும் உங்கள் கூட கோயிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்பணும் இல்லைப்பா. அதனால் என்னையும் ஒரு வீடியோ எடுங்கன்னு சொன்னதுனால ஒரு வழியாக ஒவ்வொரு கடற்கரைக்கு வந்தாச்சு. காலு நினைக்கிறதுக்கு எல்லோரும் குளிக்கவங்க குளிப்பாங்க. நம்ம தலைக்கெல்லாம் இப்போ குளிக்கிறதில்ல, வீட்டிலேருந்தே குளிச்சுட்டு வந்துடுவோம். அதனால் சம்பிரதாயம் கடலில் கால் நனைச்சிட்டு தான் சாமி கும்பிட போகணும் அப்படின்னு. அதனால் எல்லா டைமும் எல்லாருமே வீட்டிலேருந்து குளிச்சுட்டு வரவங்களும் கடலில் கால் நனைக்க வந்துடுவாங்க. எப்போ பாரு நானே எடுக்கணும். கடலில் குளிச்சுட்டு வரவங்கெல்லாம் இந்த தெப்பகுளத்தில் இறங்கி குளிச்சுக்கிட்டு தான் போய் சாமி கும்பிட போவாங்க. இல்லைன்னா கிணறு இருக்குது, அதில் தண்ணி இறச்சியும் குளிப்பாங்க. நைட்டுக்கு தெப்ப திருவிழா நடக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. இது கோயில் கோபுரம் பல வருஷமாக வேலை நடந்துகிட்டு இருக்கு. எப்போ முடியும்னு தான் தெரியலை. இது இந்த பெட்டி என்ன தெரியுமா? ஒரு நேர்ச்சை மாதிரி நம்ம மக்கள் கடற்கரைக்கு வாங்கிட்டு போய் கடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து கரையில் போடுவாங்க. இதுக்கு ஒரு பேர் கூட சொல்லுவாங்க, தங்க செமக்கிறது அப்படின்னு. கோயிலுக்கு சாமி கும்பிட சாமி தரிசனத்துக்காக நிற்கக்கூடிய கியூவை பார்த்துக்கங்க. நல்ல வரிசை, பயங்கர கூட்டம். இதில் இப்போ பாதி மக்கள் கூட இங்கே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய மக்கள் தேரை இழுக்கிறதுக்காக போயிட்டாங்க. மீதி இருக்கிறவங்க சாமி கும்பிடறதுக்காக இங்கே வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் அர்ச்சனை தட்டெல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஒரு சிலர் கியூவில் நிற்கும் போதே ஃபோனு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பக்தி! எங்கே போனாலும் அவங்களுக்கு அது ஒரு பொழுதுபோக்குக்காக இந்த கையில் ஃபோனையே கொண்டுட்டு திரியிறாங்க. ஓகே, சாமி கும்பிட்டவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்காக இங்கே நிற்கக்கூடிய வரிசை தான் இது. நாங்களும் போகணும். எப்போ அப்படின்னாக்கி முதல்ல போய் தேரை பார்த்து வடம் இழுத்து, நம்ம வடம் இழுக்கலாம் முடியாது, இருந்தாலும் இந்த வடம் இழுக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் வடத்தை தொட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு லேசாக நம்மளும் வடத்தை தொடும்போது நம்ம வடம் இழுத்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். அதுக்காக எல்லா வருஷமும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் நிறைய நாள் விரதம் எல்லாம் இருப்பாங்க. இருந்து அந்த வடம் இழுக்கிறதுக்காக காலையிலேயே போய் இல்லைன்னா முந்தின நாளே போய் அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. நம்ம அந்த அளவுக்கெல்லாம் இல்லை. காலையில் போகணுமா, சாமியை கும்பிட்டோமா, அந்த கடலில் போய் காலை நினச்சிக்கிட்டு இந்த வாகனம், அதாவது தேரில் வடம் பிடிச்சோமா,
அப்புறம் கோயிலுக்குள்ளே போய் சாமியை கும்பிட்டோமா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே வந்தோமா அப்படின்னு தான் இவ்வளோ நாளுமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் என்ன சொல்ல, கடவுள் புண்ணியத்தில் எல்லா வருஷமும் அதான் வெள்ளோட்ட விட்டதுலேருந்தே நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். எந்த தடையும் இல்லாமல். அதுக்காகவே இந்த கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இனி பக்கத்தில் போய் இந்த வடத்தை மட்டும் தொட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து எங்கே போயிடுவோம் அப்படின்னாக்கி போகணுன்னு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. சாப்பிடலை, காலையில் நேரமே வீட்டிலேருந்து வந்தோம் பார்த்தீங்களா, அதனால் வந்து நம்ம சாமியை இதை கும்பிட்டுக்கிட்டு நம்ம போய் சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்சம் நேரம் இருந்துக்கிட்டு அப்புறம் தேர் வந்து நிலைக்கு நிற்கும் போது நம்ம வந்துக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். திறக்கேன்னா நான் கொடுத்ததை அவட்ட கேட்டால் தந்துருப்பா, நான் கேட்க மாட்டேன், பேக்குள்ளே தான் வச்சுருக்கணும்னு நினச்சிட்டு தேடிட்டு. இப்போ என்ன நாங்களும் சாப்பிட இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே என்ன சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கி புளிச்சோறுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எதுக்க நிறைய பேர் அதை தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு சாப்பாடே நம்மளால் சாப்பிட முடியாது, இதில் 2-3 சாப்பாடுன்னு எப்படி தான் வாங்கிட்டு போவாங்களோ ஒரு சிலர் வாங்காங்க. ஒருவேளை அவங்க கூடால வந்தவங்க எங்கேயும் இருப்பாங்களோ என்னதோ தெரியலை, அதனால் கூட 2 தட்டில் வாங்கிட்டு போகலாம். அப்படி தானே, நம்ம யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா ஒத்தைக்குன்னு வந்திருக்க மாட்டாங்க, சின்ன குழந்தையோட தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அப்படிங்கும்போது அம்மாமார்கள் பிள்ளைய வச்சிட்டு இருப்பாங்க, அப்பா அம்மாவை கூட ஒரு தட்டு தாங்கப்பா எங்களுக்கு வீட்டில் கூடால வந்தவங்க அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகலாம். நம்ம ஒன்றும் சொல்லுறதுக்கு இல்லை. ஆனால் சாப்பாடு எல்லாம் வந்து நிறைய வச்சு கொடுத்தாங்க பார்த்தீங்க. நாமளாம் காலையில் இவ்வளோ சோறெல்லாம் சாப்பிட்டுக்கிட மாட்டேன். சாப்பிட்டு முடித்ததும் அப்படியே வன்னிமரத்து சாஸ்தாங்கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் வன்னிமரத்து சாஸ்தாங்கோயில். இது முன்ன நிற்கக்கூடிய ஒரு குதிரைக்கு மேலே ஒரு சாமி இருக்குது பார்த்தீங்களா, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு சின்ன பிள்ளைங்களெல்லாம் அதை சுற்றி விளையாடுவாங்க. எல்லாருமே இந்த கோயிலுக்கு வராமல் போகவே மாட்டாங்க. இதுவும் அந்த ஒவ்வொரு கோயிலோட தொடர்புடைய கோயில் தான். இதில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே சாமி தேர் பார்க்க போயிட்டோம். அனைதிலே சாடிட்டீங்கண்ணா, சூப்பரு. தேரை இழுத்துட்டு வரும்போதே ஒரே சந்தோஷமாக இருக்கும். அதை விடவும் அந்த இழுத்துட்டு வந்த தேரை நிலைக்கு நின்னப்புறம் மக்களுடைய கைத்தட்டல் ஆரவாரங்கள்லாம் பார்க்குறதுக்கே வேறு லெவலாக இருக்கும். அப்படி ஒரு மகிழ்ச்சியில் அவங்க வந்து துள்ளி குதிக்காத குறையாட்டு தான் இனி பார்க்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து. இந்த வழியாக தான் சாமியை வந்து ஊர்வலத்துக்கு வந்த சாமியை கொண்டு வந்து கருவறையில் வைக்க போவாங்க. அந்த காட்சிக்காக தான் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நானுமே ரொம்ப நேரமாக இந்த இடத்துலையே அசையாமல் நிற்கிறேன். சாமியை பக்கத்தில் வச்சு பார்த்துடணும் அப்படிங்கக்கூடிய ஆவலில் தான் எல்லாமே அப்படி வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நான் உங்களுக்காக தான் அதில் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி இந்த வந்து சாமியை எப்படியாவது நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கெல்லாம் காமிச்சிடணும், வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் சாமியோட அருள் கிடைக்கணும். ஏன்னா எல்லாரும் எல்லா இடமும் வர முடியாது, போக முடியாது தானே. அதனால் இதை எப்படியாச்சும் காமிச்சிடணும்னு ரொம்ப நேரமாக நான் வந்து நின்னேன். அப்புறம் நின்று அதெல்லாம் எடுத்து முடித்ததும் அந்த பெரிய தேரோட வடத்தையும் தொட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அதெல்லாம் வந்து பெரிய பாக்கியமாட்டு தான் எல்லாருமே நினைக்கிறோம். அப்புறம் வந்து தேர் நின்னதும் அந்த தேரில் இருக்கக்கூடிய மாலைகளை ஒவ்வொருத்தரும் அவங்க வண்டி வாகனங்களில் போடுறது, பூஜை அறையில் கொண்டு வைக்கிறதுக்காக கொஞ்சம் எடுக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரங்களும் அப்படியே ஒரு சின்ன மாலை ஒன்று கிடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எங்கேயும் வாசில ஏதாவது கிடச்சின்னு ஐயா ஒரு பிடிப்பா அதில் வாசினா வாசிலன்னா ஒரு பிடிப்பா. ஒருத்தங்க பக்கத்தில் போய் இருந்து பேசிகிட்டு இருக்கோம். அவங்க 100 ரூபாய்க்கு செருப்பு வாங்கினேன். நாங்கள் எங்கே அப்படின்னு கேட்டால் எல்லாம் அந்த கோயில் பக்கத்தில் தான் அப்படின்னு. இந்த செருப்புக்கு விலை 100 ரூபா. அதனால நாங்களும் சரி அப்போ பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு எனக்கு ஒரு செருப்பு வாங்கினேன் வீட்டுக்கு போடுறதுக்கு. கண்ணாடி போட்டு பார்ப்போமா? இங்கே ஒரு பயலுக்கு எடுத்துகிட்டு போனோம் இதே மாதிரி கண்ணாடி. பெருசு இது பெருசு தான். இதுக்கு அடுத்த அளவு இல்லை சின்னது இருக்குண்ணா பாரு. இல்லை சின்னது இருக்குண்ணா பாருமா. அந்த மாடலில் வராது வந்து ரப்பர் அண்ணா அந்த கலராக இருக்கு. சரி அப்போ ஏட்டு ஏன் அதே கலரில் எடுக்காது, அப்போ வேறு கலரில் எடு. ப்ளூவா க்ரீனா?
வேற இந்த ஏதாவது உனக்கு வந்து அந்த கலர் தானே? பர்பிள் கலர். கிரீன் எடுக்குமா உங்க பையனுக்கு? சரி. சத்தியம் தேய்க்கிறான் அங்கே பாரு, கலர் கலராக இருக்கும். இதில் ஏதாவது வேணுமா? இது பாரு. இதெல்லாம் வேணும். இதெல்லாம் முடிக்கு நிற்காது. ட்ரெஸ் வாங்கினா இப்போ இந்த செயின் வாங்கினீங்கன்னா நீங்கள் இதுக்கு மேட்ச் ஆமா தசிந்துக்கு வேண்டாம் வாங்கு. கண்ணாடி என்ன வாங்குவா? சின்ன கண்ணாடியெல்லாம் இருக்குல்ல. ஒரு நேரம் போட்டு கலக்குனதோட சோலையை முடிச்சிருவான். வேற பார், எனக்கு தெரிஞ்ச அந்த பிளாஸ்டிக் மாடல் உள்ள இருக்குமே அதை வந்து உழைக்கும். அவன் போட்டு கலக்கு 2 நாளாவது போடுவான். அல்லாமல் நீ எடுக்க மாட்டது கம்பியெல்லாம் வளைச்சி கையில் எடுத்துருவான். இல்லை கடலை வாங்குறியா? சூடாக இருக்கா? குளுந்துக்க இருக்கு எனக்கா? சூடாக இல்லை, குளுந்து கிடக்கு. தம்பி இது என்னது? ஜூஸா? கூல் காஃபி மாதிரி இருக்கிறாங்க. ஒரு வழியாக பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே என் பொண்ணு வந்து என்னது காலிஃப்ளவர் பொரிச்சது அதுவும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு மடத்தில் சோறு வச்சாங்க. சாம்பார், ரசம், நறுத்தாங்க கூட்டெல்லாம் வச்சு அந்தால அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பும்போது வர வழியில் வந்து அந்தோணியார் கோயில் அப்படிங்கக்கூடிய ஒரு கோயிலில் அங்கேயும் இன்றைக்கி திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அப்போ அங்கேயும் உள்ள கூட்டத்தையும் பார்த்துட்டு அப்படியே சாமியும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். போகும்போது தெருவே வெறிச்சோடி கிடந்து. ஏன்னு கேட்டதுக்கு தேர் இழுக்கிறாங்க, வேறு வழியாட்டி இழுத்துட்டு வராங்க அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கோயிலுக்குள்ளே போய் சாமியெல்லாம் பார்த்து சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு அப்படி வந்தோம். கோயில் வளாகத்தில் இந்த ஒரு மணால் செய்யப்பட்டதுன்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நேரமாக மெய்மறந்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது வந்து அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலை. அதில் வந்து ஏதோ ஒரு கல்வெட்டுலாம் இருந்துச்சு. அது என்னென்னு நமக்கு தெரியலை, பொறுமையாக படித்தா தெரியும். இது வந்து கோயில் உள்ளுக்கு இருக்கக்கூடிய சாமி தரிசனம். அங்கேயும் ஒரு சில ஆட்கள் மட்டும் உள்ளே இருந்தாங்க. நாங்களும் இது வந்து சாமியோட வெளிப்புற தோற்றம், அதாவது கோயிலோட வெளிப்புற தோற்றம். இங்கே இருந்து நாங்கள் கப்பல் மாதா கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். கடல் அது என்ன கலரில் இருக்குன்னு பாருங்க. 2 கலர். உங்களுக்கு தெரியவா எத்தனை கலர் இதில் தெரியும்? 3 கலர் தெரியும். 3 கலரா? சத்தியமா உனக்கு எத்தனை கலர் தெரியும்? அதோ பாருங்கள், பச்சை, நீலம், கருநீல். பச்சை, நீலம், கருநீலமா? ஆமாம், 3 கலரில் இந்த கடல் தெரியும். இடையில மஞ்சள் கலரும் தெரியும்ப்பா. மஞ்சள் கலர் தெரியவா? இடையில மஞ்சள். இந்த பக்கம் பாரு, போட்டெல்லாம் நிற்கி பாரு. இதான் மீன் பிடிக்கக்கூடிய போட்டு. அது போட்டு. இது கப்பல் மாதா கோயில். பக்கத்தில் இருக்குது என்னது? எது? போட்டு. போட்டு. இதெல்லாம் மீன்பிடி வள்ளம். வள்ளமா இது? நாங்கள் கொஞ்சம் தள்ளியெல்லாம் போகலான்னு பார்த்தோம். காவல்துறையினர்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் மக்கள் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கனால நீங்கள் அங்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லாட்டி அந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு அழகாக சூப்பராக ஜூம் பண்ணி வீடியோ எடுத்து காமிச்சிருப்பேன். 2 கடலுக்கும் நடுவில் போய் நின்றுருக்கலாம், அழகாக இருந்திருக்கும். காவல்துறையினர்களை மீறி நம்ம அங்கே போகக்கூடாது, தப்பு தானே? நாங்கள் அந்த அற்றத்தில் கல் எடுக்குறது அழகாக தெரியுது பார்த்தீங்களா? அது கல் இல்லை, அது காங்கிரீட்டு இது பிளாக் மாதிரி செய்து கொண்டு இருக்காங்களோ? காத்தாடி ஷேப்ல இருக்கும். ஆமாம், ஏதோ மரமாக குட்டி குட்டி மரம் நின்று மாதிரியே இருக்குது. செய்து அவனுக்கு ஆர்வம். ஆர்வரா? குட்டி ஆர்வம். மாதா கோயில் அது பக்கத்தில் இருக்குது. மீன்பிடி போட்டு வள்ளம், சின்ன சின்ன வள்ளம். ஏங்க அங்கே ஓரத்துக்கெல்லாம் போகாதீங்க. ஓரத்தில் போனால் என்ன? இங்கே காற்று அடித்து தள்ளுவு பாருங்க. வாங்க, எனக்கு பயமாக இருக்கு. உனக்கு பயமாக இருக்குன்னா அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? ஆமாம் சதிம்மா, ஓகேவா? என் முடி எப்படி பறந்து இப்படி விட்டா அங்கவாது பறக்கும். அதனால இப்படி போட்டு இல்லை, காற்று இப்போ இந்த பக்கம் பார்த்து அடிக்குது. கேமரா திருப்பி அந்த பனைமரத்தை அப்படி எடுத்து சூப்பராக இருக்கும். அந்த பனைமரத்தை எடுக்கணும்.
மரம்னு என்னமோ உண்டு. ஆமா ஆமா அது தமிழ்நாட்டு மரமாக்கி தமிழ்நாட்டு மரமா? எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா படிச்சு நானே எனக்கு ஒரு மாதிரி இப்போ பனைமரமெல்லாம் வெட்டப்படாது இல்லை, வெட்டின பெரிய பிரச்சனை. சான மீன் பொரிச்சு திங்கலாம், அவிச்சு திங்கலாம், குழம்பு வச்சு திங்கலாம். அது மட்டும் தான் இதெல்லாம் தெரியுது. அவங்க எவ்வளவு உயிரை பணைய வச்சு போயிட்டு வரோம்னா உங்களுக்கு தெரியாது. எல்லா வேலையிலுமே அப்படி இருக்கு சத்தியமா. அந்த வேலை தான் அப்படி. போட்டு டிரைவர் நம்ம தான். எல்லா வேலையிலும் இருக்கு இல்லையா? தெரியாதனமா இதை ஆன் பண்ணி விட்டீங்கன்னா அவ்வளவுதான். போட்டு டிரைவர் நம்ம தான். அப்பா ரெடி ஆயிட்டாவ, நம்ம பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுக்கிட்டாவன்னு நினைக்கி. எது அது கயிறா? அலையே இல்லாமல் எப்படி சூப்பராக இருக்கு பேர் தண்ணி. ஆனால் இந்த தண்ணி வாடடிக்கு விதியானல்ல. ம், நல்லாவே வாடடிக்கு. ஏங்க அங்கெல்லாம் ஆழமாக இருக்கும், போகாதீங்க. ஒன்றும் ஆழமெல்லாம் கிடையாது. இங்கே பாரு சத்தியமா, எனக்கு இங்கே பாரு, இங்கே பாரு, இந்த போட்டில் ஒரு கண்ணு இருக்கு பாரு. இந்த பாரு சத்தி, இந்த போட்டில் ஒரு கண்ணு இருக்குது, அதில் யார் இருக்கான்னு பாரு. ஏசப்பா இருக்காரு. ஆனால் ரொம்ப அசிங்கமாக கிடக்கு. இங்கே எல்லாரும் சீருக்கு வருவான்னு நினைக்கிறேன். அசிங்கமாக கிடக்கு. அதெல்லாங்க இங்கோடி வா நீ. வந்துட்டு அந்த இதில் கடல் தண்ணியில் கழிட்டு போயிருது. அதான் நல்லா வாடடிச்சு. தெரியாமல் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் இதில் இறங்கி. இன்னும் அப்போ உங்களோட மக்கள் வந்து இன்னும் இந்த பயங்கரமா நீங்க எதுக்கிட்டு இருக்கீங்க? அப்படி இல்லை சத்தியமா. நம்ம ஊர் சைட்லலாம் இந்த இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லைல்ல பார்க்க. இல்ல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. என்ன பண்ணலாம்? ஆமாம், அதான் சொன்ன முன்னேறி இருக்குல்ல. இப்போ எல்லாருமே டாய்லெட்டு யூஸ் பண்ணுறாங்க, வெளியில் இருக்காது, அநாகரிகம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. ஆனால் இவங்க இன்னும் மாறலை. இவங்க வந்து மாறணும். அப்படியே கப்பல் மாதா கோயிலையும் சுற்றி பார்த்துக்கிட்டு அப்படியே இனி வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வழக்கமாக நாங்கள் வரக்கூடிய பாதையில் நுங்கு சர்பத்து கடை ஒன்று உண்டு. அங்கே குடிச்சிட்டு அப்படியே வரும்போது வீட்டுக்கும் பார்சல் வாங்கிட்டு வந்துடுவோம். அங்கே தான் இப்போது நுங்கு சர்பத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். இது எந்த இடம் அப்படின்னாக்கி சரியாக தெரியலையே. பார்க்கலாம் வாங்க. ஊர் எந்த ஊருன்னே தெரியலையா? டாடிகிட்ட கேட்கலாமா? நொங்கு சர்பத்தை குடிச்சுமா வீட்டுக்கு போகணுமான் இருக்கேன். இது என்னது வந்த இடத்துல வெத்திலே போட்டுட்டு இருக்கிறிய? மாதம் தான் நான் வரல கேட்டீங்களா? 4 மாதத்தில் அவ்வளோ புல்லு பூண்டு முளைச்சி நிற்கும். இந்த பழம் பறித்து திங்க முடியலை, அவ்வளோ காய் தான் கிடைக்கும். ஒரு பழம் கூட இல்லைங்க. நானும் ஒன்றா பறித்து தின்னு விடலான்னு பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. பார்த்து எதெல்லாம் பார்க்கணும் அவ்வளோ காயாக தான் தெரியும். சத்தியமாக வாயை எனக்கு ஒரு பழம் பறிச்சுடாது. முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே வந்து புல்லுக்கு ஆட்டோ கொடுத்த நம்ம வேறு யாரும் இல்லை, நம்ம அந்த ஊரில் நான் பார்த்த ஒரு காட்சி என்னையே ஒரு மாதிரி யோசிக்க வச்சிச்சு. ஆனாலும் நம்ம மனசில் பட்ட எல்லா விஷயங்களையும் சொல்ல முடியாது. சர்பத்தை குடிச்சிட்டு அப்பாடா நிற்கும்போது 2-3 வண்டி பச்சை பச்சையே இருந்து என்னடான்னு பார்த்தாக்கி இது வந்து இந்த குப்பை வரக்கூடிய வண்டி. இது வந்து அப்படியே ரொம்ப நாளாக ஒதுக்கி விட்டுருப்பாங்க பொழுது. செடி எல்லாம் முளைச்சி அந்த வண்டியெல்லாம் இருந்துச்சு. அதை போய் நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரங்க அதெல்லாம் வீடியோ எடுக்காத, உனக்கு நல்லா கஞ்சி குடிக்க மனம் இல்லையா அப்படி சொல்லி திட்டாங்க. என்ன காரணம்னு தெரியலை.